எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு வே டு கோட். இன்றைக்கி வீடியோவில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, நாம் ஏன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணணும், இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லாங்குவேஜ்னா என்னென்னு பார்ப்போம். லாங்குவேஜ் மொழி எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? நம்மக்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம், இல்லை மற்றவங்ககிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை நாம் தெரிஞ்சுக்குவோதாங்க மொழியை யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு இம்பார்ட்டண்டான இடத்துல மொழியை யூஸ் பண்ணுவோம். எங்கன்னா நமக்கு சில வேலைகளை செய்ய டைம் இருக்காது, இல்லைனா அந்த வேலையை எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்காது. அதுக்காக அந்த வேலையை பற்றி நல்லா தெரிஞ்சவங்ககிட்டையும் அதை சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறவங்ககிட்டையும் அவங்களுக்கு புரிஞ்ச மொழியில் சொல்லி அந்த வேலையை செய்ய சொல்லுவோம். எதுக்காகங்க? டைம் சேவ் பண்ண, கஷ்டமான வேலையை ஈஸியாக செஞ்சு முடிக்க, இல்லைங்களா? அதே தாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும். இப்போது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஏன் யூஸ் பண்ணுறோன்ற கேள்விக்கு நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, கம்ப்யூட்டர்ஸ் ஹியூமனை விட சீக்கிரமாகவும் சுலபமாகவும் வேலைகள் செஞ்சு முடிச்சிடும். அதனால் அதுக்கு புரிஞ்ச ப்ரோக்ராமிங்ன்ற லாங்குவேஜை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான வேலையை வாங்கிக்கலாம். அடுத்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாம் யூஸ் பண்ணுற கால்குலேட்டர்லேருந்து கேமிங், ஸ்மார்ட் வாட்ச், மொபைல் ஃபோன், லேப்டாப்ஸ், இந்த உலகத்தை சுற்றி வர சேட்டலைட் வர எல்லா இடத்துலையும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறோம். இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் எல்லா இடத்துலையும், அது மட்டும் இல்லைங்க, உலகத்தை தாண்டி விண்வெளியிலையும் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லாமல் கம்ப்யூட்டர்ஸ் இல்லைங்க. சரிப்பா, கம்ப்யூட்டர்ஸுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிற, ஆனால் நம்ம வாய்ஸை வச்சே மொபைல் ஃபோனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுதே, அப்போது கம்ப்யூட்டர்ஸுக்கும் நம்ம பேசுகிற மொழி புரியுது தானே? இந்த கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக தோணியிருக்கலாம். கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஹியூமன் பேசுகிற மொழி புரியாதுங்க. கம்ப்யூட்டருக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் புரியும். அதனால் நம்ம வாய்ஸை டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். அதை பண்ணுறது கூட ஒரு ப்ரோக்ராம் தாங்க. இதை பற்றின தெளிவான விளக்கத்தை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். ரெண்டாவதாக உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம். என்னென்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது கம்ப்யூட்டருக்கெல்லாம் காமனான லாங்குவேஜ்னால் ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையே எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம், இல்லைங்களா? அப்போ நாம் ஏன் C++, ஜாவா, பைத்தான்ன்ற மாதிரியான மல்டிபிள் லாங்குவேஜஸை யூஸ் பண்ணணும்? இந்த கேள்விக்கான பதிலை ஒரு உதாரணத்தோடு பார்ப்போங்க. இங்கே டாக்டர்ஸை ப்ரோக்ராமர்ஸ் கூட கம்பேர் பண்ணலாம். டாக்டர்ஸில் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. உதாரணத்துக்கு கண், இதயம், எலும்பு போன்ற ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டூல் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது எல்லா டாக்டரும் ஒரே டூல் யூஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு டூலும் ஒவ்வொரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. கண் டாக்டர் யூஸ் பண்ணுற டூலை இதய டாக்டர் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும். ஒவ்வொரு டெவலப்பரும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு டிவைஸ் டிரைவர் டெவலப்பர் C யூஸ் பண்ணுவார், வெப்சைட் டெவலப்பர் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவார், டேட்டா சயின்டிஸ்ட் பைத்தான் யூஸ் பண்ணுவார். ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சுருக்கமாக சொல்லணுன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது கம்ப்யூட்டர்கிட்ட இருந்து நமக்கு தேவையான வேலைகளை வாங்கிக்க யூஸ் பண்ணுற ஒரு டூல், அவ்வளோதாங்க. அண்ட் ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.